கிறிஸ்தியேசுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். புதிய ஆரம்பம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய பிள்ளைகளை சந்திக்கிறதற்கு ஏதுவான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் ஜீவனுள்ள தேவனை மீண்டுமாக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். பரிசுத்தமான தேவன் எல்லா விதத்திலும் நம்மை அற்புதமாக வழிநடத்தி வருகிறதற்காக அவருடைய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் நீங்களும் மிகுந்த ஆர்வமாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறீர்கள். ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் எங்களை அழைத்து இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறதற்காகவும் நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் தொடர்ச்சியாக ஒரு 3 வாரமாக அளந்து பாருங்கள் என்று சொல்லி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை அளந்து பார்க்கிறதற்கு ஏதுவாக ஒரு 3 தலைப்பிலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு அளந்து பாருங்கள் என்று சொல்லி எந்த ஒரு மிக முக்கியமான குணத்தை நாம் அளந்து பார்க்க போகிறோம் என்றால், மனத்தாழ்மை ஒரு கிறிஸ்துவனுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த மனத்தாழ்மை நமக்குள்ளாக எவ்வளவாக பெருகி இருக்கிறது என்பதை இன்றைக்கு வேத வாக்கியங்களின் மூலமாக நாம் நம்மை உய்த்து ஆராய்ந்து அளந்து பார்த்து மேட்டிமை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் ஈவான அந்த தாழ்மை குணத்தை பரிபூர்ணமாக பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக இருக்கிறோம். ஒரு சிறு ஜெபத்துடன் இதோ இந்த தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகாவல்லமையும் கிருபையும் அன்பும் தயவும் உள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை அற்புதமாக ஆச்சரியமாக வழிநடத்தி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளின் செய்தியை எங்கள் ஆண்டவர் நீர் எங்களுக்கு பரத்திலிருந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த எளியவனை மறைத்து உம்முடைய ஆவியானவரை கொண்டு நீங்க பேசுங்க. உம்முடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் மகிமைப்பட வேண்டும். மனுஷர்களாகி நாங்கள் சிறுக வேண்டும். கேட்கிற வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படவும் இதோ உம்முடைய குமாரருக்குள்ளாக எங்களை நீர் பலப்படுத்தவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு அனுபவத்துடன் இந்த நாளின் செய்தியை துவங்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். என்னுடைய மனைவியுடைய ஊர் புனே. அவங்க தமிழ் தான், இருந்தாலும் அவர்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறபடினால் நான் வருஷத்திலே ஒரு முறை அல்லது 2 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த பகுதிக்கு நான் போகிறது உண்டு. என்னுடைய மனைவியுடைய வீட்டிற்கு அருகாமையிலே மிகவும் பிரபலமான ஒரு கிறிஸ்துவ சபை இருக்கிறது. அதை வினியர்ட் சர்ச் என்று சொல்வார்கள். பூனால வினியர்ட் சர்ச் அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் அங்கு ஏறக்குறைய ஒரு 4 ஆராதனைகள் நடக்கிறது. அந்த 4 ஆராதனைகளிலே வெவ்வேறு விதமான மக்கள் வருவார்கள். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த சபைக்கு போகும்பொழுது அந்த போதகருடைய ஜெபத்தின் நிமித்தமாக ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக வழி நடத்தப்படுகிறது மாத்திரம் இல்லாமல் குணமாக்கும் ஒரு வரத்தை அவர் பெற்றிருக்கிறார். அங்கு போய் அவரிடத்திலே ஜெபித்து கொண்டு வந்தால் சுகம் கிடைக்கிறது என்று சொல்லி அந்த பகுதியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்தின் முதல் நாளிலே அந்த ஆராதனைக்கு அங்கு வருகிறது வழக்கம். அந்த சபைக்கு அருகாமையில் தான் என்னுடைய மனைவியுடைய அண்ணன் வீடு இருந்தது. ஒரு சமயம் ரொம்ப அந்த பிஸியான ஒரு டைம்ல நான் யதார்த்தமாக நான் வெளியே போக என்னுடைய சிறு மகளை அழைத்து கொண்டு போன போது அங்கே நிறைய பிச்சைக்காரங்க இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய பிள்ளைகள் ஆராதனையை முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப இரக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுத்து செல்லுகிறது வழக்கம். அந்த பிரகாரமாக நான் வேறு விதமான ஒரு வேலையை செய்துவிட்டு திரும்பி அந்த இடத்திற்கு வந்தபோது யதார்த்தமா ஒரு பிச்சைக்கார சகோதரி பிச்சை கேட்டாங்க. நான் என்னுடைய மணி பர்ஸை தேடினேன். எப்பொழுதும் நான் கொஞ்சம் நிறைய காசு தான் கொடுப்பது வழக்கம். ஆனால் அன்றைக்கு தேடி பார்த்தபோது எனக்கு அதிகமான பணம் இல்லை. வெறும் சில்லறை 5 ரூபாய் மாத்திரமே இருந்தது. நான் யோசித்தேன், இந்த 5 ரூபாய் கொடுக்குறோமே, ஒரு 10 ரூபா கொடுத்தா நன்றாக இருக்குமே, இருந்தாலும் 5 ரூபா கொடுக்குறோமே, பரவாயில்ல, இது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்று சொல்லி, எனக்கு ஹிந்தி தெரியல, அவங்க ஒரு அளவுக்கு தான் நான் பேசுவேன். நான் இருந்த அந்த 5 ரூபாயை எடுத்து அந்த பாட்டிமா கிட்ட நான் கொடுத்தேன். அதை அவங்க கையில் வாங்கினதும் அவங்க
பயங்கரமாக ஆக்ரோஷம் அடைந்து கோபம் அடைந்தார்கள். அவங்க ஹிந்தியில பேசிட்டே இருந்தாங்க. அவங்க பேசினது அதுலயும் ஹிந்தி ஓரளவுக்கு புரியும். அவங்க மராத்தியில பேசினாங்க. மராத்தியில அவங்க என்னை திட்டுறாங்க. என்ன அப்படின்னா, என்ன இவ்வளோ இழிவா நினைச்சிட்டியா? நான் 5 ரூபாயை வாங்குற அளவுக்கு நான் என்ன அவ்வளோ கேவலமா? இங்க வரவங்க எல்லாம் 20 ரூபா 10 ரூபா அப்படி கொடுப்பாங்க. நீ தான் ஆளு எனக்கு 5 ரூபா கொடுத்து என்னை இழிவுபடுத்துற அப்படின்னு சொல்லி அவங்க மராட்டியில திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இது எனக்கு புரியல. என்னுடைய மச்சான் ஓடி வந்தார். ஓடி வந்து அங்கிள் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதும், இல்லை நான் என்கிட்ட சில்லறை இல்லாதனால நான் எப்பவுமே 10 ரூபா தான் கொடுப்பேன், ஆனால் இன்னைக்கு 5 ரூபா கொடுத்தேன், இந்த அம்மா ஏதோ கோவப்படுறாங்க அப்படின்றதும், அங்கிள் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கொடுப்பாங்க, சாரி அங்கிள் வாங்க போவோன்ட்டு அவர் கையில் இருந்த கொஞ்சம் காசை எடுத்து அந்த அம்மாவை கொடுத்து கூலாக்கி அனுப்பிவிட்டார். இந்த அனுபவம் எனக்கு ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இதே தமிழ்நாட்டில் 1 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கி கொண்டு நன்றி என்று போகிற பிள்ளைகள் உண்டு. இந்த அனுபவத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்றால், ஒரு பெரிய சபை, அந்த பெரிய சபைக்கு முன்பாக நின்று அவர்கள் பிச்சை எடுத்தாலும் அந்த பிச்சைக்காரருடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, இதோ நான் இழிவாக 5 ரூபாய் வாங்கினா அது எனக்கு கேவலம் என்று சொல்லுகிறது போல அந்த அனுபவத்தை நான் முதலாவதாக உணர்ந்த போது, அப்போதான் நம்முடைய சொசைட்டியை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். இன்றைக்கு எல்லாருமே என்ன அப்படின்னா, வசதியா இருக்கணும், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளை பார்க்குறவங்க நம்மளை புகழணும், இவங்க பெரிய நபர் என்று சொல்லக்கூடிய வகையிலே நாம் உயர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறது எல்லாருடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக பெருமை மறைந்திருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு வரைக்கும் அந்த அனுபவம் என்னால் மறக்க முடியல. எனக்கு மிகவும் வேதனையாகத்தான் இருந்தது. நான் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று தான் நினைத்தேன். ஆனால் சத்ரு அந்த அனுபவத்தை எனக்கு விரோதமாக திருப்பின அந்த அனுபவத்தில் எனக்கு ஒரு மிகவும் பெரிய பாடம் கிடைத்தது என்று நான் உணர்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபைக்கு போகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா, அல்லது மேட்டிமை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அந்த முதல் உதாரணத்தை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, பணக்காரர்களுக்கு மாத்திரம்தான் மேட்டிமை குணம் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. பிச்சை எடுக்கிறவர்கள் கூட இழிவான ஒரு அனுபவத்திற்குள்ளாக போகும்பொழுது அவர்களுடைய மனம் தாங்குகிறது இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். மீகாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் 8வது வாக்கியத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, மனிதனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்து இருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை ஆண்டவர் உன்னிடத்திலே கேட்கிறார். ஆண்டவருக்கு மிக முக்கியமான ஒரு பிரியமான குணம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, நாம் எல்லாரும் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் இதை அதிகமாக எதிர்பார்த்தார். ஏன் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை இவர்கள் வணங்கினது நிமித்தமாக ஒரு விதமான மனமீட்டுமை அவர்களுக்குள்ளாக வந்தது. இவங்க எப்பவுமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, தங்களை குறித்து இதோ எங்களுடைய ஆண்டவரை போல ஒரு மேன்மையான ஆண்டவர் ஒருவரும் இல்லை. அது உண்மைதான். ஆனா இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மோசேயை கொண்டு ஆண்டவர் எங்களை வழிநடத்தினார், எங்களுடைய முற்பிதாக்களுக்கு ஏராளமான அடையாளங்களை ஆண்டவர் செய்தார், இதோ ஏராளமான வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த ஜனம் மேட்டிமை அடைந்தது. இந்த மேட்டிமையின் நிமித்தமாக அவர்கள் தேவனை விட்டு தூரே பிரிந்து போகிறதற்கு ஏதுவாக பல சூழ்நிலைகளிலும் பல பாவங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அகப்பட்டதை நிமித்தமாக இந்த மேட்டிமையான குணத்தை வெறுத்த ஆண்டவர் இவர்களிடத்திலே மீகா தீர்க்கதரிசியை அனுப்பி, நியாயம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், மனத்தாழ்மையாய் இருக்கிறதை விட ஆண்டவர் உங்களிடத்திலே என்னத்தை கேட்கிறார் என்கின்ற இந்த வேத வாக்கியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரரை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பினார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு தாழ்மையான மனிதர் இந்த உலகத்திலே வேற யாருமே இருக்க முடியாது. அவர் அந்த மனத்தாழ்மையை வெளிப்படுத்தின போது நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர், இதோ அவர் ஜீவாதிபதி என்று பார்க்கிறோம்.
ஆனால் அவரே மனத்தாழ்மையாய் இருந்தார் என்றால் அற்ப ஆயுசு வாழ்கிற நீங்களும் நானும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்த நாம் இதோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் இருந்தபோது அவருடைய சீஷர்களை அழைத்து நிறைய ஆவிக்குரிய பாடங்கள் கற்றுக் கொடுத்தார். அதில் குறிப்பாக இவர்கள் ஊழியத்தை செய்தது நிமித்தமா நாங்கள் பிசாசுகளை எல்லாம் விரட்டுறோம், அற்புதங்களை எல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக மனமேட்டிமை வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து அவர்களுக்கு சொன்ன ஆலோசனை என்ன அப்படின்னா, லூக்கா 17:10 அதை நாம் வாசிக்கிறோம். அப்படியே நீங்கள் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் பயனற்ற வேலைக்காரர்கள், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா சீஷர்களுக்கு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னா, நாங்கள் பிரயோஜனமற்ற வேலைக்காரர்கள். நிறைய நேரத்தில் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சுட்டாவே போதும், நமக்குள்ள ஒரு பெரிய மனமேட்டிமை, நம்ம ஏதோ ஒரு பெரிய சாதனை செய்தது போல, நான் இவங்களுக்கு அதை செஞ்சேன், நான் இப்படியெல்லாம் சாதிச்சேன் என்று சொல்லி மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. பெருமை குணம் சாத்தானுடைய குணம், தள்ளப்பட்ட தேவ தூதர்களுடைய குணம். ஏன் அவங்க பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டாங்க அப்படின்னா அந்த பெருமையின் நிமித்தமாக என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மனத்தாழ்மை நமக்குள்ளாக வரும்பொழுதுதான் தேவனிடத்திலே அதிகமாக நாம் சேர்ந்து சஞ்சரிக்க முடியும். அவரோட கூட நாம் இதோ அவரை தொழுகை செய்து அவரை கனப்படுத்த முடியும். அதனால் இங்கே ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நாங்க அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள், நான் ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனிதன், ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார் என்கின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் வர வேண்டியதாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் நாம கூட ஊழியத்தை துவங்கின பொழுது, ஒரு அற்பமான ஊழியத்தை, அதாவது சாதாரணமான ஊழியத்தை துவங்கின பொழுது போதகர்களுக்கு நல்ல மனத்தாழ்மை இருந்திருக்கும். ஆனா அதே ஊழியத்தில் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க சில நேரங்களிலே தேவ மனுஷர்கள் மனமேட்டிமைக்கு அடிமையாகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய சீஷர்கள் அப்படி அடிமை ஆகக்கூடாது என்பதற்காக அற்புதமான ஆலோசனையை ஆண்டவர் அங்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த குணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மனத்தாழ்மையா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமா நாம் தேவனை சார்ந்து இருப்போம். மனமேட்டிமை வந்துச்சுனாவே நம்ம தேவனை விட்டு தூர பிரிந்து போவோம். எனக்கு எல்லாம் தெரியும், என்னால சாதிக்க முடியும் என்று சொல்லி நாம் பிரிந்து போகிறவர்களாக மாறிவிடும். ஏதேன் தோட்டத்திலே நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், இதோ ஏவாளிடத்திலே சத்துரு வந்து பேசின போது, இதோ உன்னுடைய ஞானம் போதும், நீ இந்த ஞானத்தை வைத்து ஆண்டவர் விளக்கின கனியை நீ புசிப்பாய் என்றால் இதோ உனக்கு இன்னும் மேன்மை இருக்கிறது என்ற ஒரு விதமான மனமேட்டிமையை தான் அவளுக்குள்ளாக திணித்தான் என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமும் ஏவாளும் தள்ளப்பட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் இருந்த நிலையிலேயே தேவனை தேடியிருப்பார்களே என்றால் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் சத்ரு விதித்த அந்த ஒரு காரியத்தை அவர்கள் நம்பி மோசம் போய் அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்ரு நிறைய நேரங்களிலே நம்முடைய சுய ஞானத்தை அவன் பயன்படுத்தும்படியாக நம்மை உந்துவான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஜெபிக்காமலும் ஆண்டவரை தேடாமலும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நாம் ஜெபித்து ஆண்டவரிடத்திலே உத்தரவு கேட்டு நாம் செய்வோமே என்றால் மனத்தாழ்மை அதிலே வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு விதமாகவும் சத்ரு வஞ்சிப்பான். அது எப்படி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கிறது, நான் எவ்வளவு காரியத்தை எல்லாம் சாதிச்சிருக்கிறேன், இது ஒரு சாதாரண விஷயம் தானே என்று சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்பி மோசம் போவார்கள். ஒருவேளை நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக வேணா இருக்கலாங்க, நம்ம செய்யக்கூடிய விஷயத்துல 20 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய தேவனிடத்திலே ஞானத்தை கேட்க வேண்டும், அவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். அவருடைய ஆவியானுடைய அனுக்கிரகம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதனாலதான் பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு கற்றுக் கொடுக்கும் போது முதல் அதிகாரத்திலேயே அவர் சொல்றாரு, உங்களிடத்திலே நான் வந்தபோது மிகவும் மனத்தாழ்மையாக இருந்தேன், பெரிய பெரிய பிரசங்கத்தை எல்லாம் நான் பண்ணணும்னு ஆசிக்கல,
சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரமே உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசித்தேன் என்று அங்கு சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு மனுஷர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, ஒரு நல்ல லேப்டாப் வாங்கணும், ஐபோன் வாங்கணும், பெரிய பெரிய காரியங்களை நாம் வைக்கணும், இதனால நான் ஒரு சொசைட்டியில உயர்ந்த மனுஷன் என்று காண்பிக்கணும் என்று நினைக்கிறார்கள். அப்படி செய்கிறது இதோ நல்லதல்ல என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எது வசதி வந்தாலும் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24வது வாக்கியத்திலே சொல்லும் பொழுது, ஆனாலும் யூதனானாலும் கிரேக்கனானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் ஞானமுமாய் இருக்கிறார். இப்ப இதுல என்ன நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், சுய ஞானத்தை நாம் பயன்படுத்தாமல், நம்முடைய கல்வி அறிவை நாம் பயன்படுத்தாமல், தேவனை நாம் சார்ந்திருக்கும் போது கிறிஸ்து நமக்குள்ளாக தேவ பலனாகவும் ஞானமாகவும் அவர் இருக்கிறார். சகலத்தையும் நாம் நேர்த்தியாய் செய்கிறதற்கு ஏதுவாக அவர் நம்மை வழிநடத்தும் பொழுது பல பெரிய காரியங்களை நாம் செய்தாலும், பல சாதனைகளை நாம் செய்தாலும், கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறபடினால் அந்த தாழ்மை குணம் நமக்குள்ளாக இருக்கும். அது நிச்சயமாக உண்மை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனத்தாழ்மையா இருந்தாதான் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். நம்ம மனத்தாழ்மை இல்லாம நான் செஞ்சேன், இது என்னுடைய அறிவு, இது என்னால் உண்டான மேன்மை என்று நாம் நினைப்போமே என்றால் சுய மகிமையை தேடுகிறவர்களாக இருப்போம். நம்முடைய ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் மகிமையை கொடாமல் இதோ சாத்தானை போல நாம் சுய மகிமையை தேடுகிறவர்களாக இருப்போம். இந்த கடைசி நாட்களிலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மனத்தாழ்மை மிகவும் அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், ஆனால் தன்னைத்தானே ஒருவன் தாழ்த்துவானே என்றால் தேவன் அவனை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் என்கின்ற மேன்மையான வாக்கை கொடுத்திருக்கிறார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது எப்பயாச்சும் அவர் செய்த அற்புதங்களின் நிமித்தமா அவர் மனமேட்டிமை அடைந்திருக்கிறாரா? ஒருபோதும் இல்லை. வல்லபெரும் காரியங்களை செய்த நம்முடைய ஜீவனுள்ள தேவன் சிலுவை மட்டுமாக சீஷர்களுடைய கால்களை கழுவின போதும் அவர் உலகத்திலே வாழ்ந்த அந்த வருஷங்கள் எல்லாம் எவ்வளவு மனத்தாழ்மை உள்ளவர் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அதே குணம் நமக்குள்ளாக வர வேண்டும். அப்படி இருந்தாதான் பிதாவாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும், அவருடைய குமாரரை நாம் மகிமைப்படுத்த முடியும். இதோ யோவான் 8:50 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை. இன்னைக்கு மனுஷன் உலகத்துல மகிமையை தேடுறான். ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள பெருமை மறைந்து இருக்கிறது. இதோ கிறிஸ்துவர்களாகி நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலே நான் பெருமை அடைகிறேன்? நிறைய நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்ற பெருமை இருக்கா? அல்லது நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறேன் என்கின்ற பெருமை இருக்கிறதா? அல்லது என்னால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதா? அப்படிப்பட்டவர்கள் சுய மகிமையை தேடுகிறார்கள். ஆனால் அதே வாக்கியத்திலே ஆண்டவர் இங்கு சொல்லும்போது இதோ அந்த சுய மகிமையை தேடாமல் தேவனுடைய மகிமையை இதோ நாடுகிற பிள்ளைகள் கிறிஸ்துவை போல எப்படி இருப்பாங்க அப்படின்னா மனத்தாழ்மையாயிருப்பார்கள். ஆண்டவருடைய சீஷர்களுக்கு சொல்லி எச்சரித்தது என்ன அப்படின்னா, நான் என்னுடைய மகிமையை தேடுகிறது இல்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். 14வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதோ வானத்தையும் பூமியும் அகிலத்தையும் உண்டாக்கின தேவனையே தொழுது கொள்ளுங்கள், அவரை மகிமைப்படுத்தும் காலம் வந்தது என்று சொல்லி 3 தூதிலே முதல் தூது ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது, மீதமுள்ள தூதம் எச்சரிப்பாக இருக்கிறது. அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கும் எல்லாவிதமான இகபர நன்மைகளுக்கு மகிமை ஜீவனுள்ள தேவனை மாத்திரமே அங்கு சாரும். நம்முடைய அறிவோ நம்முடைய ஞானமோ நம்முடைய விவேகமோ ஒன்றும் இல்லை. மோசே பல அற்புதங்களை செய்த மனிதன். ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது, இவனை போல மனத்தாழ்மை உள்ளவன் பூமியிலே ஒருவனும் இல்லை என்று என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்றார். இதுல இருந்து நாம் என்ன கத்துக்கொள்றோம் அப்படின்னா, யாரு மனத்தாழ்மையா இருக்கிறாங்களோ அவங்க தான் தேவனோடு நெருங்கி சஞ்சரிக்க முடியும். ஆனா மனமேட்டிமை வருமே என்றால் தேவனை விட்டு பிரிந்து போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும்.
இதே உபாகமம் 8:2 மோசே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன் நீங்க இந்த 40 வருஷம் வனாந்திர அனுபவத்திற்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு விதமான மனமீட்டிமை வந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, எங்களுடைய தேவன் 10 வாதைகளை எங்களுக்காக ஊற்றி எங்களை விடுவித்திருக்கிறார் என்கின்ற அந்த மனமேட்டிமை வந்ததும் உடனே ஆண்டவர் இவர்களை வனாந்திர அனுபவமாக கொண்டு போகிறார். இந்த வனாந்திர அனுபவத்திலே இங்கு மோசே அவர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 40 வருஷமும் ஆண்டவர் உங்களை சிறுமைப்படுத்தி அவருடைய கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சி நடக்கிறீங்களா என்பதை ஆண்டவர் உங்களிடத்திலே சோதித்து பார்க்கும்படியாக, உங்களுடைய இருதயத்திலே இருக்கிறதை அறியும்படியாக இந்த வனாந்திர வழியாக உங்களை கொண்டு போகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையான மனத்தாழ்மை நமக்குள்ளாக வரும் பொழுது அதுதான் உண்மையான சந்தோஷம். இயேசு அவருடைய சீஷர்களுடைய கால்களை கழுவின பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருந்தது என்று பார்க்கிறோம். தாவீது ஒரு விசை தன்னுடைய சேனையை எண்ணினான். அதனால் ஆபத்து அவனுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனத்திற்கே வந்தது. அப்படின்னா ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவன் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும், மனைவி மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும், குடும்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். இப்படி நாம் இருப்போமே என்றால் ஜீவனுள்ள தேவன் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த நாளிலும் செய்தி கேட்ட நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மனமேட்டிமை உள்ளவர்களாக இருக்கிறோமா, அல்லது கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது நிமித்தமாய் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு அனுபவத்தை நான் உங்களோடு கூட சொல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். ஆடம் கிளார்க் என்று சொல்லக்கூடிய தேவ மனுஷன், அவர் ஏறக்குறைய ஒரு 7 வால்யூம் பைபிள் கமெண்ட்ரி அவர் எழுதியிருக்கிறார். அதை எழுதுகிறதற்கு அவர் 27 வருஷ அனுபவத்தை அவர் பெற்றார். அவரிடத்திலே இங்கே ஜான் வெஸ்லி போய் பேசின போது அவர் சொன்ன அனுபவம் என்ன அப்படின்னா, நான் எப்பொழுதெல்லாம் மனத்தாழ்மையாய் இருந்தேனோ அப்பொழுதெல்லாம் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறேன். தேவன் எனக்கு விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 7 வால்யூம் பைபிள் கமெண்ட்ரியை நான் எழுதினதுனால நான் ஒரு மேன்மையானவன் அல்ல, நான் ஒரு சாதாரண புருஷன் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொன்னார். இதோ இவர் மாத்திரமல்ல, மார்ட்டின் லூதர், இப்படி அநேக வேத பக்தர்கள் நமக்கு முன்பாக வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள். யாரெல்லாம் பெரிய சாதனைகளை சாதித்திருக்கிறார்களோ அவர்கள் சுய மகிமையை தேடாமல் ஜீவனுள்ள தேவனை அவர்கள் மகிமைப்படுத்திருக்கிறாங்க. ஒரு சில கேள்விகளை நாம் கேட்போமே, எனக்குள்ள மனமேட்டிமை இருக்கா, தாழ்மையே இருக்கா என்பதை நாம் சோதித்து பார்ப்போம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, டு ஐ மேஜர் இன் கிரிட்டிசிசம்? எதையா ஒன்றை பார்க்கும் போதெல்லாம் அது சரியில்லை, இது சரியில்லை, இது தப்பு அப்படின்னு சொல்லி மற்றவர்களை நாம் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள மனமேட்டிமை இருக்கிறது. சாத்தானும் அவனுடைய சேனைகளும் எல்லாரையும் இன்னைக்கு அவங்க குற்றம் சாட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய வேலையாக இருக்கிறது. அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். 2வது, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிறவங்களையெல்லாம் நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறோமா? அப்படி என்றால் நமக்குள்ளாக மனமேட்டிமை இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். 3வதாக, மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை இகழ்ந்து நான் என்னை புகழ்கிறேன் என்றால் மனமேட்டிமை உள்ளே இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். இதோ மற்றவங்க யாராச்சும் நீ சரியில்லை அப்படின்னா உடனே எனக்கு கோபம் வருதா? மனமேட்டிமை எனக்குள்ளாக மறைந்திருக்கிறது. இப்படி நாம் யோசித்து சிந்தித்து பார்த்து இதோ மற்றவர்களை மன்னிக்காமல் இன்னும் இருப்போம் அப்படின்னா மனத்தாழ்மை நமக்குள்ள வளரல, மேட்டிமை தான் வளருகிறது. கவனமாக இருக்க வேண்டும். இப்படி பல கேள்விகளை நாம் கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முழுமையுமா நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் அப்படின்னா ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். நம்மை குறித்தே நாம் தம்பட்டம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை உயர்த்த நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். யோபுவை குறித்து சாட்சி கொடுத்த ஆண்டவர், மோசேயை குறித்து சாட்சி கொடுத்த ஆண்டவர், உங்களையும் என்னையும் குறித்து அவர் சாட்சி கொடுப்பார். அதனால் ஆண்டவர் நமக்கு சொல்லும் காரியம் ஒன்றே ஒன்றுதான். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொன்ன அதே வார்த்தை, தேவன் உங்களிடத்திலே என்னத்தை எதிர்பார்க்கிறார்? தொடங்கின அந்த வசனத்தோடு முடிப்போம். மீகாவின் புத்தகம் இதோ 6ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். மனிதனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை தவிர வேறு என்னத்தை ஆண்டவர் உன்னிடத்திலே கேட்கிறார்?
இதோ ஜெபத்தோடு ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருப்போம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.